வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? முதல் கோணல் முற்றிலும் கோணல். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு வந்துடலாமா? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம சிஎம் சார் அவரோட தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படி தான் சொல்லியிருக்காரே தவிர 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 200 யூனிட்னும் இல்லை 2 மாத கால அவகாசத்துக்கு மட்டும் இந்த 200 யூனிட் ஃப்ரீனும் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. மக்களே, இந்த மாற்றத்தை தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த மாற்றம் உங்களுக்கு தேவையா? சிஎம் சார், நீங்கள் பதவி ஏற்ற உடனே முதல் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டீங்க. அதுக்கே சமூக வலைதளங்களில் நிறைய கண்டனங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறத கொண்டு வந்தீங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கும் போராடி தான் நாங்கள் பெறணும்னா போராடுறதுக்கு நாங்கள் தயார். இதுக்கும் நீங்கள் திமுக தான் காரணம்னு சொல்லுவீங்க. ஆமாம், திமுக தான். நன்றி.